வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகல. சரி இவங்க போக்கிலே நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் வேற லீவ் போட்டிருக்கேன் சார் இதனாலே. சரின்னு நேராக கோயிலுக்கு விட்டோம். அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம். கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காட்டி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு, அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது. யாரும் தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாது. இல்லை மேடம் நானே நிறுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம், ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலாம்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்காரத்துக்கு சரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன், அவருக்கு நம்பி சாவி அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன், அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க, சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் யார்கிட்ட என்ன விலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கு சார். அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு, இப்போதான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் அந்த தட்டில் தேங்காய் பழ தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார். அவர் பெர்மனண்ட்டுன்னு கொஞ்சம் குண்டா சுத்தம், அவருக்கு வண்டிக்கல்ல அவர் வந்தார். கிளம்புறோம், இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது. அப்போ கார் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எந்த இடம்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த சாவியை வச்சு எடுக்கிறக்காக கூடையோட கொடுக்குறேன். கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு, வெறும் அந்த எலுமிச்சம்பழம் தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாரு, சாவியை கொடுக்கல. சாவியை கூடையை விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த 11 மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்க, அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணோம்.